பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நேத்து தானங்க நாங்க சொல்லிட்டு இருந்தோம், இந்த வருஷம் எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, இண்டி அலையன்ஸ் மட்டும் ஷீட் ஷேரிங் டாக்ஸ் ஆரம்பிக்கும் போது பெரிய பிரச்சனை வெடிக்கும்னு சொன்னோம் இல்லையா, அது ஆரம்பிச்சிருச்சுங்க. நாங்க பேசினது யாருக்கு கேட்டதோ இல்லையோ கம்யூனிஸ்டோடைய ஜெனரல் செக்ரட்டரி ராஜா அவர்களுக்கு கேட்டுருச்சு. இன்னைக்கு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. காங்கிரஸ் கொஞ்சம் பெருந்தன்மையா நடந்துக்கணும், மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஹரியானாலாம் சீட் பிரிச்சு தரும்போது கூட்டணி கட்சிகளையும் அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் ரொம்பவே பெருந்தன்மையா நடந்திருக்காங்க. 2024 தேர்தலே பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு பல மாநிலங்கள சீட்டு கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு ஹரியானால ஒரு சீட்ல ஆம் ஆத்மி கண்டெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹரியானால ஆம் ஆத்மி கிடையாது. அப்படி இருக்கும்போது டெல்லியில நாங்க வெறும் 3 தொகுதியில போட்டிருக்கிறோம், நீங்க 4 தொகுதியில போட்டிருக்கோங்க ஆம் ஆத்மிக்கு விட்டு கொடுத்தாங்க. ஹரியானால ஒரு தொகுதி கொடுத்திருக்காங்க. குஜராத்ல 2 தொகுதிகளை ஆம் ஆத்மிக்கு பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அது கூட பரவாயில்ல, ஆம் ஆத்மி ஒரு 13% ஓட்ஸ் வாங்கினாங்க, அவங்களுக்கு எவ்வளவு சீட்ஸ் கொடுத்தாங்க. சமாஜ்வாடி கட்சியோட பெருந்தன்மை என்ன சொல்லுவீங்க? காங்கிரஸ் 2.79% இருந்த காங்கிரஸ்க்கு 17 பாராளுமன்ற தொகுதிகளை சமாஜ்வாடி ஒதுக்குனாங்க. அது மட்டும் இல்லாம திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒதுக்கி இருக்காங்க. ஆமா, பர்தோகி அப்படிங்கிற ஒரு சீட் எதுக்காக அங்க ஒதுக்குனாங்கன்னா பிராமின் டாமினேட்டட் ஏரியா, கேஸ்ட் வைஸா அங்க சீட் கொடுத்திருந்தாங்க இல்லையா. இப்போ அதான் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் எல்லாம் எங்களுக்கும் ஆளுங்க இருக்கு, எங்ககிட்டயும் சீப்பு இருக்கு, நாங்களும் ரவுடி தான், நாங்களும் சீவுவோம். அதனால கடந்த முறை மாதிரி ஒரு 2 சீட்டு தான் எங்களுக்கு கொடுத்தீங்க காங்கிரஸ், அதனால இந்த முறை அதிகமான இடங்களை எங்களுக்கு ஒதுக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2024 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ரொம்ப பெருந்தன்மையா நடந்திருந்தது அப்படின்னா ஈஸியா அந்த எலெக்ஷனை நாங்க வெற்றி பெற்றிருப்போம், இந்தியா அலையன்ஸ் ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. பல மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அவங்களையே சுருக்கிக்கிட்டு பரவாயில்ல போரும் இவங்க சொல்லுவாங்க இல்லையா, மோடியை வீழ்த்த வேண்டும் என்றால் எந்த காம்ப்ரமைஸும் நாங்க பண்ண தயார் என்று எல்லா மாநிலங்களுமே காங்கிரஸ் காம்ப்ரமைஸ்டா போனாங்க. ஆமா, காங்கிரஸ் பெருந்தன்மையா தான் நடந்துக்கிட்டாங்க. ஒரு 350 சீட் தான் 1952 இருந்து இப்ப வரைக்கும் எலெக்ஷன் குறைந்தபட்சமான இருக்கிறதுலே குறைவான தொகுதிகள்ல இந்த முறை தான் காங்கிரஸ் நின்னுது. பட் இன்னுமே பெருந்தன்மையான புரியல, இன்னும் பெருந்தன்மையா எப்படி 150 சீட்டு தான் நிக்கணும் போல காங்கிரஸ். அப்படியே நேத்துக்கு நாங்க சொல்லியிருந்தோம் இல்லையா, கொல்கட்டால ஒரு ரேப் கேஸ், அதை சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும், போலீஸ்க்கு கெடு விதிச்சிருக்காங்க மம்தா பானர்ஜி, 7 நாளுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. இப்போது அந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஏன்னா பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. டாக்டர் அங்க கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ நாடு முழுக்க மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. அதாவது எல்லா டாக்டர்ஸும் சரி, செவிலியர்கள், இந்த மருத்துவ துறை சார்ந்தவர்கள் எல்லாருமே போராட தொடங்கியிருக்காங்க. எங்களுக்கு நாளைக்கு இதே மாதிரி நடக்காது அப்படிங்கிறதுக்கு என்ன கேரண்டி அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு இந்தியா அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் முட்டு வேற கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னொரு போராட்டம் ஆகஸ்ட் 22ஆம் தேதி இந்தியாவே அதிர வைக்க போகுது அப்படின்னு கேசி வேணுகோபால் அவர்கள் சொல்லியிருக்காரு. நாடு தழுவிய போராட்டமா, கெராவ் போராட்டமா? எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் போராட்டம்னாலே அந்த 4 பேர் மறிச்சாங்கல ரயில, அந்த ரயில மறிச்சுட்டு அதே ரயில்ல ஏறி ஊருக்கு வந்திருக்காங்க. கேசி வேணுகோபால் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு மாநிலத்துல உள்ள அங்க கேபிட்டல்ல உள்ள இடி ஆபீசர்ஸ் எல்லாம் காங்கிரஸ்காரங்க சூழ்ந்துடணும், எந்த இடி ஆபீசரும் உள்ள போக கூடாது, எந்த இடி ஆபீசரும் வெளியே போக கூடாது, அது மாதிரி இடி ஆபீசர் ஃபுல்லா நீங்க சூழ்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி நடக்கிற போராட்டத்தை மிக முக்கியமான விஷயத்தெல்லாம் நாங்க மக்கள் கிட்ட எடுத்து சொல்லுவோம். அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நாடு ஃபுல்லா எடுக்கணும், அதே மாதிரி செபி சேர்பர்சனா இருக்கக்கூடியவங்களை மாத்தணும், ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போடணும். ஏன்னா வக்ஃப் போர்டுக்கு ஏற்கனவே போட்டிருக்காங்க, அந்த விஷயத்துக்கு நம்ம அப்புறம் வருவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, தொடர்ச்சியா அவங்க சொல்றது சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படி எடுக்கணும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது கர்நாடகால சொல்லுவாரா அப்படின்னு தெரியும். கர்நாடகால அவங்க ஆட்சி தான் இருக்கு, தெலுங்கானால அவங்க ஆட்சி தான் இருக்கு. கர்நாடகால ஏற்கனவே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்க, அது உண்டான ஒரு டேட்டாவும் வந்துருச்சு. அதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அங்க ஒக்கலிகாஸ் இருப்பாங்க இல்லையா, அதோட ஒரு தலைவரா டி.கே. சிவகுமார் காங்கிரஸோடைய அங்க ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிறாரு, டெபுட்டி சிஎம் இருக்கிறாரு. அவரு எதிர்பார்க்கிறாரு, ஏன்னா அவருடைய கேஸ்ட் குறைவான பெர்சன்டேஜ் தான் அங்க இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவரு அங்க எதிர்பார்க்கிறாரு. சோ இதெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் பார்த்துட்டு முதல்ல காங்கிரஸ் சேர்ந்த டி.கே. சிவகுமார கேள்வி கேட்பாரா அப்படிங்கறதாங்க தெரியல. இங்கேயும் முதல்ல ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறேன். எதற்காக? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்காக. எதுக்கு எடுத்தாலும் பீகார் சொல்லுவாங்கல்ல, பீகார்ல எடுத்துட்டாங்க ஐயா, நீங்க எடுக்கலாம் இல்லையா, உங்களை யார் தடுக்கிறா? மாநில சுயாட்சி பேசக்கூடிய திமுக இதுல மாநில சுயாட்சியா இருக்கலாம் இல்லையா? ஓகே, இதே மாதிரியே ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸை இன்னைக்கு கேடி ராமராவ் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. சந்திரசேகர் ராவ் அவருடைய பையன் பிஆர்எஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் எங்க இருந்ததுன்னே தெரியல, இன்னைக்கு பேசியிருக்காரு. எங்க அதானி போலியானவர், அதானி மோசடியானவர்னு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. ரேவந்த் ரெட்டி பாருங்க, இந்த வருஷம் ஜனவரி மாசம் 12,400 கோடி ரூபாய் அதானிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கிறாரு.
சொல்றாரு ரேவந்த் ரெட்டியை ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டியது. அதாவது சக்கர வியூகத்துல இருந்து மக்களை காப்பாற்றணும், முதல்ல சக்கர வியூகத்துல மாட்டிக்கிட்டா உங்களுடைய கட்சிக்காரங்களை காப்பாத்துக்க உங்க முதலமைச்சர்கள் அதான் சொல்றாரு ராமராவ் அவர்கள். என்ன சொல்றாருன்னா அதானிட்டு இருந்து இந்தியாவை காப்பாற்றணும்னு சொன்னா மட்டும் போதுமா, அதானிட்டு இருந்து தெலுங்கானாவை யார் காப்பாத்துறது, ரேவந்த் ரெட்டிட்ட கொஞ்சம் பேசுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. இல்ல இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மட்டும் கிடையாதுங்க, காங்கிரஸினுடைய முதல்வர்கள் நீண்ட நாட்களாகவே அதானியோட ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு அசோக் கெலோட், சச்சின் பைலட்லாம் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது க்ளோஸா அதானியோட உறவு பாராட்டுவாங்க, ஒப்பந்தம் போடுவாங்க. அதானி குழுமம் வந்து அங்க ஹியூஜா இன்வெஸ்ட் பண்ணோம். இன்னும் திரிணாமுல் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜி, அபிஷேக் பானர்ஜி எல்லாருமே அதானியோட நெருக்கமா தான் இருப்பாங்க. ஆனா தேசிய அளவில் வந்தா மட்டும் பார்லிமெண்ட்ல உட்காந்துக்கிட்டு மகாமாயத்துல கத்திக்கிட்டே இருப்பாங்க, அதானி அதானி மோடி மோடிட்டு. இதற்கு மொதானின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. மோடி அதானி சேர்ந்து வந்து ஏதோ நாட்டை ஏமாத்துறாங்களா, அதுக்கு பேர் மொடானின்னு வச்சிருக்காங்க. அப்ப தெலுங்கானாக்கு வந்து என்னன்னு மாறிடும், ரெவானின்னு மாறிடுமா? ரெவானி மாறலாம். ரேவந்த் ரெட்டி பிளஸ் வந்து அதானி ரெவானின்னு மாறிடுமான்னு தெரியல. இந்த மாதிரி தாங்க இந்த இந்தியன்ஸுடைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது நாட்கள் எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்கு. இப்ப எப்படி வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ரேப் கேஸ் நடந்தது இல்லையா, அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ்ல ரேப் கேஸ் நடந்தது. 2 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 2 பேருமே சமாஜ்வாடி கட்சியினர் அப்படின்னு நேத்து நாங்க சொல்லியிருந்தோம். இது குறித்து அங்க பிஜேபியோட சுதான்ஷி திரிவேடி அவர்கள் ஒன்னு சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னா, உத்தரப்பிரதேஷ் ரொம்ப அமைதியா இருந்தது, தோ லெடிக்கே வந்து ஆட்டம் அதிகமானனாலதான் இது நடந்துருச்சு அப்படிங்கிறாரு. யாருன்னா அந்த 2 பசங்க யாருன்னா, ஒன்னு ராகுல் காந்தி மற்றும் அகிலேஷ் யாதவ். உத்தரப்பிரதேஷ்ல இவங்களுடைய ஆட்டம் குறைவா இருந்தது. இந்த எம்பி எலெக்ஷன்ல அதிகமான சீட்டுகள் வாங்கிட்டனால இந்த தோ லடிக்கையோட ஆட்டம் ரொம்ப அதிகமானனாலதான் கிரிமினல்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு, குஷி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இப்ப சமாஜ்வாடி பார்ட்டி அங்க ஃபைசாபாத் ஜெயிச்சாங்களே அயோத்தியால, உடனே உலகம் முழுக்க நாடு முழுக்க பாத்தீங்களா சொந்த மண்ணிலே ஜெயிக்க முடியல பிஜேபி, ராமர் கோயில் கட்டணத்துல ஜெயிக்க முடியல என்று சொல்பவர்கள் சமாஜ்வாடி பார்ட்டியினுடைய ஆட்சி காலத்துல அங்க சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்துச்சுன்னு அங்க போய் பார்த்தாலும் தெரியும். நீங்க நிம்மதியா ரோட்ல நடமாட முடியாது, 8 மணி ஆனா பெண்களால நடமாட முடியாது, எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை போன்ற சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும், சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது சீர்கெட்டு போயிருக்கும், ரவுடிகள் தாதாக்கள் தலை தூக்குவாங்க. நம்ம இப்ப இந்த வரக்கூடிய எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ்க்கு ஜார்க்கண்ட், ஹரியானா மற்றும் மகாராஷ்டிராவுடைய எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ்க்கு காங்கிரஸ் வந்து 3C, இதுதாங்க எங்களுடைய மோட்டோ. கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷனா இல்ல 3C என்னன்னா, ஒன்னு கான்ஸ்டிடியூஷனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுமா, ஒரு கான்ஸ்டிடியூஷனா பிரதமர் மோடி அவர்கள் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுமா, இன்னொன்னு கேஸ்ட் சென்சஸ், இந்தியா ஃபுல்லாவே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், இன்னொன்னு கரப்ஷன், பிஜேபி பண்ணிருக்கக்கூடிய அந்த அதானி ஊழலை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். இந்த 3Cல தான் நாங்க களமிறங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா எலெக்ஷனை பார்த்துருவோம். மகாராஷ்டிரால வர அக்டோபர்ல வந்து எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. இங்க பெரிய பிரச்சனை யாருக்கு வந்திருக்குன்னா, பாஜகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. என்ன பிரச்சனை? பாஜகவுக்கு என்ன பிரச்சனைனா, அங்க இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் அஜித் பவார் அவர்கள் ஜன் சம்மன் யாத்ரா அப்படிங்கிற ஒரு யாத்ரா போறாரு. அந்த யாத்திரால போய் என்ன சொல்றாருன்னா, யாருமே குடும்பத்துக்குள்ள வந்து அரசியல வந்து புகுத்த கூடாது, ஆனா நான் பூத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. சுனேத்ரா பவார் என்னுடைய மனைவியா சுப்ரியா சூலைக்கு அகைன்ஸ்டா நிக்க வச்சது அது தப்பு தான், எல்லாரையும் வந்து நான் வந்து தங்கையா தான் பாக்குறேன், என்னுடைய தங்கைக்கு இந்த மாதிரி நான் ஒரு துரோகம் செஞ்சுட்டேன், அதனால நான் பண்ணது தப்பு தான் சொல்லியிருக்காரு. அதுதான் ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா இப்போ நேத்து லட்கி பெஹன் யோஜனான்னு ஒண்ணு சொன்னோம் இல்லையா, அந்த யோஜனாவை கொண்டு வந்தது யாரு? முதலமைச்சர். ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா, அஜித் பவார் அந்த ஸ்கீமுக்கு வந்து நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டால வந்து ஒரு வீடியோ பண்ணி போட்டுருக்காராமா. இல்ல நான் நிறைய ரிப்போர்ட்ஸ் பார்த்தேன். அதாவது பிஜேபி ஐடி விங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, பாருங்க நாங்க வந்து மகாராஷ்டிரா ஃப்ரீபீஸை நாங்க கொண்டு வரல, அஜித் பவார் தான் சஜஸ்ட் பண்ணி கொண்டு வர வச்சாரு, அதனால ஃப்ரீபீஸ்க்கும் நாங்க இப்பதான் எதிர்பார்த்தா இருக்கோம் என்று ஒரு சில பேர் போட்டிருந்தாங்க. ஆனா இந்த கிரெடிட் வாரஸ்ல உண்மையாவே ஏக்நாத் ஷிண்டேக்கு ரொம்ப மனசு உடைஞ்சிட்டாரு, என்ன எதனால இவரு தான் அப்படிங்கிற மாதிரி. அதனால அஜித் பவார் வெர்சஸ் ஏக்நாத் ஷிண்டே அப்படிங்கிற ஒரு கோல்டு வர வேற அங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சா. இதனால ஆமா இப்ப எப்ப வேணா கோல்டு வார் வரலாம், உடச்சுக்கிட்டு இந்த பக்கம் வரலாம், அந்த பக்கம் போலாம். எலெக்ஷன்ஸ் வரும்போது இது மாதிரி குழப்பம் இருக்கிறது, மக்களும் குழம்பி போய் அரசியல்வாதிகளும் குழம்பி போய் ஒட்டுமொத்தமாக மகாராஷ்டிரா தேர்தல் கிழமை ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருக்கு. ஏன்னா அங்க சரத்பவார் வந்து ஏற்கனவே இந்த எம்பி எலெக்ஷன்ல பார்த்தோம் 10 சீட்ல நின்று 8 சீட் ஜெயிச்சிட்டாரு, அதுவே ஒரு பெரிய வெற்றியா பார்க்கப்பட்டது. இன்னொரு பக்கம் அஜித் பவார் கொடுத்த 4 சீட்ல 1 சீட்டு மட்டும் தான் ஜெயிச்சிருந்தாரு, அவருடைய மனைவியை அவரால் ஜெயிக்க வைக்க முடியல. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை மகாராஷ்டிரால இவங்க இருந்து இங்க தாவறாரா, என்சிபி மறுபடியும் ஒன்னா மாறுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு எழுந்திருக்குங்க. அடுத்ததாக பாராளுமன்ற செய்திங்க. பாராளுமன்றத்துல ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போட்டிருந்தாங்க வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவுக்கு தொடர்பாக. அதுல யாரு பிரசிடண்டா போட்டிருக்காங்க? உத்தரப்பிரதேச சேர்ந்த ஜெகடாம்பிகா பால் அப்படிங்கிற ஒரு எம்பி பிரசிடண்டா போட்டிருக்காங்க. அதுல 21 பேர் லோக்சபாவை சேர்ந்தவங்க, 10 பேர் ராஜ்யசபா சேர்ந்தவங்க. கட்சிகள்னு எடுத்துட்டா இந்தியா அலையன்ஸை சேர்ந்த 16 பேர் இருக்கிறாங்க, அதுல 12 பேர் பாஜகவை சேர்ந்தவங்க. இந்தியா அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் 13 பேர், ஒன்னு YSRCP அண்ட் ஒன்னு ஒவைசி, அசதுதீன் ஒவைசி.
ஏஎம்எம்எம் கட்சியினுடைய தலைவர், ஹைதராபாத் எம்பி, அவரும் அதில் இருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்ம பல செய்திகளை பார்த்துட்டோம். இன்னும் எலெக்ஷன்ஸ் வர இருக்கு இல்லையா, அதனால இந்திய அலையன்ஸ் லீடர்ஸ் வந்து தொடர்ச்சியா நமக்கு கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்புறோம். அது மட்டும் இல்லாம ஆர்எஸ்எஸ் இப்ப களமிறங்கி இருக்கிறாங்க. இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ்ல எங்க கிட்ட விட்டுருங்க, ஏற்கனவே எம்பி எலெக்ஷன்ல நம்ம தோத்துட்டோம், நிறைய இடங்கள்ல தோத்துட்டோம், இதுவே நமக்கு தோல்வி, ஆர்எஸ்எஸ் உதவி எங்களுக்கு தேவையில்லை, ரொம்ப ஓவர் கான்ஃபிடண்டா இருந்துட்டீங்க, இப்ப நாங்க வர்றோம், இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ்ல எங்களுக்கு விட்டுருங்க, அங்க பொறுப்பாளர்களை நியமிக்கிறதா இருந்தா இருக்கட்டும், அங்க எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ்ல யாருக்கெல்லாம் சீட் கொடுக்கறதா இருக்கட்டும், நாங்க பாத்துருக்கோம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் களமிறங்கி இருக்காங்க. சோ ஆர்எஸ்எஸ் இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ்ல எப்படி அவங்களுடைய டாக்டிக்ஸ் இருக்கும் அப்படிங்கறத பாக்குறதுக்கு நாங்களும் அவளோட இருக்கோம். நீங்களும் நம்மளோட இணைந்து டெய்லி நம்மளுடைய ஷோ வாட்ச் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறோம். வணக்கம். அதே மாத்திரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.